அன்றைய காலத்தில் தஅவா செய்ய எத்தனித்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தூரமாக்கிவிட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும், அதனால் ஓரிருவருக்காவது நேர்வழி கிடைக்க வேண்டும், அவர்கள் திருந்தி வாழுவதன் மூலமாக எமக்கான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஆர்வம் அவர்களில் மிளர்ந்திருந்தது. இன்றைய கால தஅவாவினுடைய வெளிப்படையான உண்மை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு சாதகமான ஆதரவாளர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد. قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுவீட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களை, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும், எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தியவனாக இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தாவாக்களம் அன்றும் இன்றும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக சொல்லலாம் என்று விரும்புகிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களை, முதலாவதாக தாவா என்கிற ஒரு விடயத்தை நானும் நீங்களும் யாருக்குரியது என்கிற ஒரு உரிமையை புரிந்து கொள்ள வேண்டும். தாவா யாருக்குரியது? கற்றறிந்த ஆலிம்களுக்கா, கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கா, அல்லது மார்க்கம் பற்றிய புரிதல் இல்லாத எல்லோருக்குமா என்கிற ஒரு சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக தஅவா என்கிற ஒரு அடிப்படையை எங்களுடைய மார்க்க ரீதியான, நாம் இருக்கக்கூடிய இந்த சத்திய கொள்கை ரீதியான தெளிவுகள் புரிவுதல் என்கிற ஒரு அடிப்படையை வைத்து பார்க்கிற பொழுது ஒன்றை சூசகமாக சொல்லலாம். என்ன தெரியுமா? தஅவா என்பது ஒரு குறிப்பிட்ட சாராரை ஒதுக்கியதாக இல்லை. மாற்றமாக இஸ்லாமியனாக வாழுகிற ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையின் அடிநாதமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான் தஅவா என்பது. இந்த தஅவாவை அந்த நோக்கில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தஅவாவினுடைய ஒவ்வொரு கட்டங்களும் அவன் பண்பாடு ரீதியான செயல்பாடுகள், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய செயல்பாடுகள் முதல் சமூக ரீதியான செயல்பாடுகள் வரைக்கும் ஒவ்வொரு கட்டங்களிலும் அது பொருந்தி போவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அந்த அடிப்படையிலேயே பாருங்கள், ஒரு மனிதனுடைய தஅவா, உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய தஅவா என்பது மேடைகளில் ஏறி நின்று பேசுவதனால் மாத்திரம் தஅவா என்று இருக்குமாக இருந்தால், இன்று இஸ்லாமிய தஅவாவை எம்மால் சுருக்கமாகவே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பகுதிகளோடு ஒதுக்கிவிடப்பட்டதாக மாறி போயிருக்கும்.
அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த தஅவா என்பதற்கு ஒரு பகிரங்கமான அறைகூவலை அல்லது பகிரங்கமான ஒரு வரைவிலக்கணத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி தெரிந்தது எதுவோ அது ஒரு அற்பமானதாக ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு விடயம், அதை சொல்லிவிடுங்கள். அப்படி என்றால் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நோக்கிய ஒரு பொறுப்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த தெரிந்த ஒரு செய்தி என்பது, உதாரணமாக ஒரு மனிதன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் உண்மையாளராக இருந்தார் என்கிற ஒரு செய்தியை அறிந்திருக்கிறான். இந்த செய்தியை அவன் அடுத்தவர்களுக்கு எப்படி சொல்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்று சொல்வதனால் நம்முடைய தஅவா நிரப்பம் கண்டதா? நிச்சயமாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றால் அந்த என்னுடைய தஅவாவினுடைய முதல் பங்கு என்ன தெரியுமா? நான் உண்மையாளராக மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாளனாக இருக்க வேண்டும். நான் பேசுகிற பேச்சில், நான் நடைமுறைப்படுத்துகிற செயல்பாடுகளில், என்னுடைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றிலும் நான் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த உண்மையை முதலாவதாக சமூகம் பார்க்கும். அதன் பிறகுதான் என்னுடைய வார்த்தைகளை சமூகம் கேட்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் சமூகமாக உற்று நோக்கியது. அதனால் தான் நபிகளாருடைய போதனைகளை அந்த சமுதாயம் உள்வாங்கிக் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்த ஒரு செய்தியை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கடமையைத்தான் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோமே என்று அது எங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவை, அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமே என்கிற ஒரு பகுதியை அநேக மாணவர்கள் மறந்திருக்கிறோம். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இன்றைய காலத்தில் நாங்கள் அவற்றை மறந்திருக்கிறோமே அன்றி பல வருடங்களுக்கு முன்னர் அல்லது இந்த கொள்கையினுடைய ஆரம்ப காலங்களை நாங்கள் உற்று நோக்குவோமாக இருந்தால் அங்கே தஅவா என்பது வெறும் மேடை பேச்சாக அல்லது பேச்சாளர்களை மட்டும் உருவாக்கியதாக நாங்கள் காண முடியவில்லை. அங்கே இருந்த தஅவாவினுடைய அமைப்புகள் மாற்றமானதாக இருந்தது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வயதையொட்டி நாங்கள் பார்த்தாலும் கூட நாங்கள் வளருகிற பருவத்தில் தஅவாவை இலங்கையில் கண்ட சில அமைப்புகளை நாங்கள் நோக்குகிற பொழுது பார்த்தால் அந்த தஅவாவினுடைய அமைப்புகளுக்கும் அன்று நடந்த தஅவாவினுடைய வளர்ச்சிக்கும் இன்றைய எங்களுடைய தஅவாவுக்கு இடையில் நிறைய மாற்றங்களை காணலாம். ஆனால் இந்த மாற்றங்களை இரண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, நவீனங்கள் வளர்ந்திருக்கிற ஒரு காலமாக இன்றைய காலம் இருக்கிறது. அன்றைய காலத்தில் நவீனத்துவங்கள் மிக மிக குறைந்த காலம். ஆனால் நவீனத்துவங்கள் குறைந்த அந்த காலத்தில் மக்கள் மத்தியில் இந்த தஅவாவினால் ஏற்பட்ட மாற்றங்களும் அவர்களில் ஏற்பட்ட தாக்கங்களும் இந்த நவீன யுகத்தில் காண முடியாது என்பதுதான் உண்மை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நாங்கள் நினைக்கிறோம் இன்று ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் என்கிற சகல வலைத்தளங்களையும் நாங்கள் நோக்கினால் எல்லா இடங்களிலுமே தஅவா என்பது பல்கி பெருகி இருப்பதாக, வியாபித்திருப்பதாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? வியாபித்திருக்கும் இந்த தஅவா எல்லாம் வெறுமனே ஒரு டாக்குமெண்ட்ரியாக அல்லது ஒரு பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷங்களாக இருக்கின்றனவை என்று அது அந்த தஅவாவை சுமந்த ஈமானியர்களான எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறது என்பதுதான் கேள்விக்குறி. இன்னும் சொல்ல போனால் அன்றைய கால தஅவாவினால் வளர்த்து விடப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, இன்று எங்களுடைய பெற்றோர்கள், பெற்றோர்களின் பெற்றோர்கள் என்று பார்க்கிற அந்த சமுதாயம், அவர்களுக்கு அறிந்த அந்த தெளிவும் புரிதலும் அவர்களினால் உருவாக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய எச்சம் சொச்சம் தான் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலத்தில் எம்முடைய பார்வையில் தஅவா வியாபித்திருப்பதாக இருந்தாலும் கூட எல்லாம் வெறுமனே வாய் பேச்சுக்களோடு சுருங்கி போன ஒரு தஅவாவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அந்த அடிப்படையில் முதலாவதாக தஅவா என்பதனுடைய பிரயோசனம் என்ன என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரயோசனங்கள் புரிந்து விட்டதென்றால் நாங்கள் அமுல்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை இன்னும் ஒரு விஸ்வரூபம் எடுத்து செயல்படுத்த முடியும். அல்லது
எம்மிடம் இல்லாத ஒரு பழக்கமாக இருந்தால் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அந்த பழக்கத்தை வரவழைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு நப்பாசை, அந்த நப்பாசையில் ஒரு சில விடயங்களை நான் சொல்கிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, முதலாவதாக இந்த தஅவா என்பது நபிமார்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த மிக பெரும் பணி. இந்த தஅவா என்பது நபிமார்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய பணி. அது அந்த பணியைத்தான் எல்லோரும் செயல்படுத்துகிறோம். இந்த பணி சர்வ சாதாரணமான பணி கிடையாது. எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் இதில் நிறைய தியாக உணர்வுகள் மிளிர வேண்டும். தியாகங்கள் இல்லாமல் இந்த தஅவாவை முன்னெடுப்பது சிரமம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த தஅவாவினுடைய இன்னும் ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறதை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனில் வல் தகும் மின்கும் உம்மத்துன், நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். எப்படியான சமுதாயம் என்றால் உங்களில் ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட சாராராக இருக்க வேண்டும். அந்த சாரார் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யத்ஊன இலல் கைர், நல்லதின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாக இருக்க வேண்டும். நல்லதை சொல்பவர்களாக உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும். அல்லாஹ் தருகிற பணி, பொறுப்பு புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் எடுப்பதல்ல. படைத்தவன் ரப்பு, அவனை ரப்பாக ஏற்று வாழுகிற இந்த அடியார்களை தன்னுடைய அடியார்கள் என்று பெருமைப்படுத்தி சொல்லுகிற இந்த இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ் கருணையாளனுடைய இந்த அடியார்களை நோக்கி சொல்கிறான், உங்களில் ஒரு சாரார் நல்லதின் பக்கம் அழைப்பவர்களாக இருங்கள். இது யார் தந்த பொறுப்பு? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற பொறுப்பு இது. உங்களில் ஒரு சாரார் நல்லதின் பக்கம் அழையுங்கள். இன்னும் விளக்கப்படுத்துகிறான் அல்லாஹ் பாருங்கள், வயஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை ஏவுபவர்களாக இருங்கள். நல்லதின் பக்கம் அழையுங்கள், நன்மையை ஏவுபவர்களாக இருங்கள். அல்லாஹ் தஆலா தருகிற இரண்டாவது பொறுப்பு. மூன்றாவது பகுதியையும் அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லதின் பக்கம் அழைத்து நன்மையை செய்ய சொல்லுங்கள். வயன்ஹௌன அனில் முன்கர், அவர்கள் பாவமான காரியங்களை தடுப்பவர்களாகவும் இருக்கட்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் அவனுடைய அடியார்களாகிய எனக்கும் உங்களுக்கும் தருகிற பொறுப்பு இது. நானும் நீங்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் என்று மார்தட்டி பேசுகிறோம். எனக்கும் உங்களுக்கும் நன்றி கெட்டவர்களாக நாம் வாழ்ந்திருந்தும் நமக்கு தேவையான சகலதையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கேட்கிற இந்த கட்டளை, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற இந்த பொறுப்பை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதை யோசிக்க வேண்டாமா? அல்லாஹ் தந்த இந்த பொறுப்பை நல்லதின் பக்கம் அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். இது அல்லாஹ் எம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற பொறுப்பு. இரண்டாவது ஒரு செய்தியை பாருங்கள். இந்த பணியை யாராவது ஒருவர் செய்கிறார். இப்ப அதிகமானவர்கள், கொள்கை பேசக்கூடியவர்கள், சத்திய கொள்கை என்று பேசுகிறோமே, எம்மில் அதிகமானவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பேராசை எம்மில் இருக்கும். மார்தட்டி பேசக்கூடிய ஒரு கர்வம் எம்மிடம் இருக்கும். என்ன? நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம், சத்தியத்தோடு இருக்கிறோம். இது மார்க்கம் படித்தவர்கள், மார்க்கத்தை படித்துக் கொண்டிருப்பவர்கள், அல்லது மார்க்கத்தை தெரிந்தவர்கள், மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்கள், எல்லாரையும் குறிக்கும். இப்படி பார்தட்டி பேசக்கூடிய இந்த சாராருக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை தந்து இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறான் பாருங்கள். வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹா. அல்லாஹ் சொல்றான், நீங்க இதை செய்றீங்களா? இதை செய்தால் யத்ஊன இலல் கைர், நல்லதின் பக்கம் அழைக்கிறீர்கள், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இதை சொன்ன அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹா. இந்த பொறுப்பை, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கிற இந்த பொறுப்பை, அதே நேரத்தில் வ அமில சாலிஹா, நல்லமல்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லமல்களை தாமும் செய்து கொண்டு அடுத்தவர்களையும் இந்த அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை செய்கிறார்களே, இவர்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்க வேண்டும்? சாதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிற இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்தால் புரிய முடியும். என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு முன்னர் அதை உன் வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்தி,
நீ நல்லதை செய்து கொண்டு ஒருவனுக்கு சொன்னால் அதைவிட சிறந்த ஒரு வார்த்தை பேசியவன் யாருமே இல்லை. எனக்கும் உங்களுக்குமான கேள்வி அதுதான். என்ன தெரியுமா? நானும் நீங்களும் சத்தியம் தெரியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை எம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுங்களேன். நாங்கள் நடைமுறைப்படுத்துகிற சத்திய பகுதி எத்தனை இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரே ஒரு விடயம், அது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். என்ன தெரியுமா? இணை வைப்பு என்கிற ஒரு பகுதியை மாத்திரம் எம்மை விட்டு மிக தூரமான பகுதியில் வைத்திருக்கிறோம். இணை வைப்பு என்கிற பகுதியில் நானும் நீங்களும் எல்லை கடந்தே இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த இணை வைப்பை மாத்திரம் வைத்துக்கொண்டு நானும் நீங்களும் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று விடலாம், சுவர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நப்பாசை கொண்டிருக்கிறோமா? பேராசை கொண்டிருக்கிறோமா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இணை வைப்பை தூரமாக்கியவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியினுடைய சாராம்சம் எனக்கும் உங்களுக்கும் மிக பெரும் பாடமாக இருக்கும். என்ன செய்தி தெரியுமா? ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அப்படியான கடமையை மனிதன் செய்தால் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்கிற ஒரு கடமை இருக்கிறது. மனிதன் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அவன் அல்லாஹ்வை எந்த ஒன்றை கொண்டும் இணை வைத்து விடாத வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை இருக்கிறது. என்ன தெரியுமா? அவனை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டால் நாங்கள் எல்லாருமே சொல்லலாம், என்னடா இப்ப எங்கட அதிகமானவர்களுடைய நடைமுறை அப்படித்தான் இருக்கிறது. இணை வைப்பில்ல, நம்ம எல்லாம் சொர்க்கவாதிகள். அல்லாஹ்வே எங்களுக்கு நற்சான்று தந்தது போன்றே நபிகளார் எம் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் கூறி கூறி சுவனவாதிகள் என்று அடையாளப்படுத்தியது போன்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறோம். இணை வைப்பை விட்டும் தூரமாக இருக்கிறோம். இதை மக்களுக்கு நான் சொல்லவா என்று கேட்ட அந்த கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இல்லை. அப்படி சொன்னால் அவர்கள் செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள், இபாதத்து விடயத்திலே அவர்கள் அசட்டுத்தனமாக இருந்து விடுவார்கள், சொல்லிவிட வேண்டாம் என்ற ஒரு கட்டளையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்றால் வெறுமனே நாம் அறிந்து வைத்திருக்கிற இந்த இணை வைப்பை விட்டும் தூரமாகியது மட்டும் தஅவா அல்ல. அது மாத்திரம் நம்மை சுவர்க்கத்தில் அழைத்து செல்லும் காரியம் கிடையாது. மாற்றமாக அதற்கான செயல்பாடுகள் என்னிலும் உங்களிலும் உருவாக வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியானதொரு வாழ்க்கை வாழ்ந்தால், நல்லதை செய்து அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தால் அவன் வார்த்தை தான் மிகச் சிறந்த வார்த்தை, சிறப்பான வார்த்தை என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்தி இன்னும் ஒரு திருமறை வசனம் ஒன்று சொல்கிறது பாருங்கள். ஒன்று, நல்லதை சொல்ல சொன்னான், நன்மையை ஏவச் சொன்னான், பாவங்களை தடுக்க சொன்னான். மற்றது, சொல்லுகிற வார்த்தையை செயல்படுத்துங்கள், சிறந்தது என்கிறான். மூன்றாவது ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ் தஆலா தருகிறான். யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் பாதையில் அழைப்பு விடுக்கிற இந்த அழைப்பாளர்கள், அல்லாஹ்வின் அடியார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு சிறப்பை பாருங்கள். குன்தும் خير أمة أخرجت للناس. மனிதர்களுக்காக வெளியானவர்களில், மனிதர்களுக்காக வந்தவர்களில் மிகச் சிறந்த சமுதாயத்தினர் நீங்கள் தான். என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் சிறப்பான சமுதாயம் என்கிற பெயர் சுமந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள். நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் அல்லாஹ்வின் பாதையில் அழைப்பு பணியை மேற்கொள்கிறீர்களே, இதுதான் நீங்கள் சிறந்த சமுதாயத்தினர் என்பதற்கான மிக பெரும் சான்று என்பதை அல்லாஹ்வே அவன் திருமறையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் சர்டிபிகேட் தருவதை நாங்கள் பார்க்கிறோம், நற்சான்று தருவதை பார்க்கிறோம். நானும் நீங்களும் சிறந்த சமுதாயத்தினரா? நானும் நீங்களும் சிறந்த சமுதாயத்தினர் தானா? அப்படி என்றால் என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில் இருக்கும் இந்த தஅவாவினுடைய அமைப்புகளை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு சில விடயம், ஒரு உதாரணத்தை சொல்வதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் என்கிற ஒரு பேராசை எனக்கு. ஒரு சில முதுமொழி சொல்வார்கள், இந்த பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலைகள் சிரித்ததாம் என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்றால்,
பழுத்த ஓலைகள் விழுந்துவிட போகிற பொழுது இளமையாக இருக்கிற இந்த ஓலைகள் சிரிக்குமா? இதே ஒரு பழமொழியை அல்லது இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் யோசிப்பதற்காக நான் சொல்லுகிறேன். இந்த குருத்தோலைகள் பழுத்த ஓலைகளை பார்த்து சிரிக்கின்றனவே, இந்த பழுத்த ஓலைகள் பழையவர்களுக்கு தெரிந்திருக்கும். தென்னந்தோட்டங்களில் வாழ்ந்தவர்களாக இருந்திருந்தால் அல்லது கிராமப்புறங்களில் வாழ்ந்தவர்களாக இருந்தால் அதை புரிந்திருக்க முடியும். தென்னை ஓலைகளை இரண்டாக கிழித்து அதனுடைய இரண்டு மூலைகளையும் இரண்டு மரங்குகளையும் கட்டிவிட்டு அதில் சிறுவர்கள் உட்கார்ந்து ஊஞ்சலாடுவார்கள். ஒருவர் வைத்து இன்னொருவரை தள்ளிவிடுவார்கள். அப்படியான இந்த குருத்து ஓலை, அந்த பழுத்த ஓலைகள் இப்படியான துன்பங்களை அனுபவித்திருக்கிறது. தான் கிழித்து அடுத்தவர்களுக்கு சந்தோஷம் கொடுத்த ஒரு காலம் இருந்தது. இது இந்த குருத்தோலைகளுக்கு தெரியவில்லை. அதனால் இது நினைக்கிறது நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் இந்த பழுத்த ஓலைகள் தம் உயிரை வருத்தி அடுத்தவர்களுக்கு சந்தோஷம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அது சென்று கொண்டிருக்கிறது. இது புரியாத இந்த குருத்தோலைகள் பெருமை பாராட்டுகின்றன. எதற்காக நான் சொன்னேன் என்றால், 1947 ஆண்டுகளில் இலங்கையினுடைய தவாக்களத்திலே அல் குர்ஆன் சுன்னா என்கிற போதனை மிளிர்ந்து வருகிற அந்த காலம், நான் யாரையும் தனிப்பெயர் கொண்டு குறிப்பிட்டு சொல்லி அவர்களுடைய செயல்பாடுகளின் இஹ்லாஸை இழந்துவிடச் செய்ய விரும்பவில்லை. சுருக்கமாக நான் ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். தஅவாவிற்காக வேண்டி தன்னுடைய இளமையை தியாகம் செய்து தன்னுடைய வாழ்க்கையின் முழுமையான பகுதிகளையும் அர்ப்பணம் செய்து அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த எத்தனையோ அர்ப்பணிப்பாளர்களினால் உருவாக்கப்பட்ட இந்த மார்க்கம், இந்த கொள்கை, சத்திய கொள்கை எம் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் பட்ட துன்பங்களும் துயரங்களும் இன்றிருக்கும் புதுசுகளுக்கு புதிதாகவே இருந்துவிடும். ஆனால் பழையவர்களை நாடி அணுகி பாருங்கள், இல்லை, எமக்கு தெரியாது, நாம் தான் அனுபவசாலிகளிடம் அனுபவம் கேட்டு படிப்பினை பெற்றவர்கள் இல்லையே. எதிர்காலத்தை நோக்கிய கற்பனையிலும் இன்றைய காலத்தை வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற பேராசையோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, எப்படி நாம் பழையவர்களிடம் சென்று அவர்களின் அனுபவங்களை கேட்டு எம் வாழ்க்கைக்கு பாடம் எடுப்போம்? நிச்சயமாக முடியாது. ஆனால் ஒரு நாள் ஒதுக்கி பாருங்கள், ஒரு நாள் ஒதுக்கி பாருங்கள். தஅவா துறையிலே கஷ்டம் கண்ட ஆலிம்கள், தஅவா துறையில் கஷ்டம் கண்ட பேரறிஞர்கள் அல்லது மிக பெரும் வயோதிபர்கள், அவர்களை அணுகி பாருங்கள். பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர்களுடைய வாயினால் சொல்லுகிற பொழுது கூட அவர்கள் சிறியதொரு ரசனையுடன் சிரித்த முகத்தோடு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பட்ட துன்பங்களின் பொழுது சிந்திய கண்ணீர்களை மறந்து அதனால் இன்றிருக்கிற இந்த சிறப்பான வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. இன்னும் சொல்லவா, நாங்கள் இன்று எந்த இடங்களில் ஏறி நின்று எப்படித்தான் மார்க்கத்தை அடித்து உடைத்து பேசினாலும் 2-3 காக்காய்கள் இருந்து கொண்டு கரைந்து கொண்டிருக்குமே அன்றி யாரும் அதை பெரிதுபடுத்தி பிரச்சனைகளை பூதாகரமாக்கக்கூடியவர்களை இன்றைய காலத்தில் நாம் மிக மிக அரிதாக காண்கிறோம். அன்றைய காலம் எப்படி தெரியுமா? அடுத்தவர்களின் ஹுராஃபாத்தினுடைய சிந்தனைகள் வளர்ந்திருக்கிற கோட்டைகளுக்குள் சென்று சத்தியத்தை சத்தியமாய் எடுத்து சொல்லி அதனால் அவர்கள் பட்ட இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் அடி உதைகளுக்கு ஈடு இணை கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு, அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் பெற்ற இன்னல்களோடு இதை நான் ஒப்பிடவில்லை. மாற்றமாக அவர்களுடைய காலத்தில் அப்படியான துன்பங்கள் என்றால் இந்த அழைப்பாளர்களுடைய காலத்தில் இப்படியான பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். இன்னும் தெரியுமா, இன்றைய தினம் எங்களுடைய வீடுகளுக்குள்ளால் உறவுகளாக குடும்பத்தினர்களாக வாழுகிறார்களே, அப்படி வாழக்கூடியவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பேசுகிற எனக்கும் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் எண்ணி பாருங்கள். எங்கள் குடும்பங்களில் எல்லாம் சத்தியம் இது என்று சொல்கிற பொழுது அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எமக்கு உதவியாக நிறைய பேர் இருக்கிறார்கள். சில வேளைகளில் அவர்கள் உறுதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தெரியும், சரி, என்ன செய்ய, பரவாயில்லை என்று அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்பவர்கள் தான் இன்று அதிகம். ஆனால் அன்றைய காலம் எப்படி தெரியுமா? ஓர் குடும்பத்திற்கு ஒருவர், ஓர் ஊருக்கு ஓரிருவர், இப்படிப்பட்டதொரு வாழ்க்கை. அந்த நேரத்தில் சத்தியத்தை எடுத்துச் சொல்ல பயந்து வாழுகிற காலமாயிருந்தது.
அந்த நேரங்களிலெல்லாம் அவர்கள் கோடு போட்டு சென்ற பாதையில் இன்று நாங்கள் ரோடாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மிக பெரும் சாலைகளாக அல்லது ஹைவேல பயணிக்கிறோம் என்று சொல்ற அளவுக்கு மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பயணத்தின் வேகத்தை, அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், புரியும். நாங்கள் எந்த அளவுக்கு இலகுவாக பயணிக்க அவர்கள் தம் வாழ்க்கையை தியாகம் செய்தது காரணம் என்பதை நன்றியுள்ள மனிதனாக இருந்தால் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய மிக உன்னதமான ஒரு உண்மை அது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய கால தஅவாவிற்கும் இன்றைய கால தஅவாவிற்கும் இடையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு முரண்பாடு ஒன்று இருக்கிறது. அந்த முரண்பாடு என்ன தெரியுமா? அன்றைய காலத்தில் தஅவா செய்ய எத்தனித்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தூரமாக்கிவிட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும், அதனால் ஓரிருவருக்காவது நேர்வழி கிடைக்க வேண்டும், அவர்கள் திருந்தி வாழுவதன் மூலமாக எமக்கான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை, ஆர்வம் அவர்களில் மிளர்ந்திருந்தது. இன்றைய கால தஅவாவினுடைய வெளிப்படையான உண்மை என்ன தெரியுமா? நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு சாதகமான ஆதரவாளர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு சாதகமானவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். காரணம், அதற்கான பகுதிகள் இன்று நிறைய இருக்கின்றன. யோசித்து பாருங்களேன். இன்று மீடியாக்களின் மூலமாக பிரபல்யம், நான் யாரையும் குறித்து குறைவாக சொல்லவில்லை, பொதுமக்களினுடைய பார்வைக்கு சில தெளிவுகள் வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். மீடியாக்களின் மூலமாக பிரபல்யமானவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மீடியாக்களின் பக்கம் வராதவர்களே இன்று எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய தியாக உணர்வுகளையும் இவர்களினுடைய தியாகங்களையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு மனிதனுக்கு இன்றைய காலத்தில் தேவையான விடயங்கள் நிறைய இருக்கின்றன, அதை நான் மறுத்து பேசவில்லை. அன்றைய கால தஅவாவில் இருந்த அந்த உண்மையான இஹ்லாஸ் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதி கூட இன்றைய காலத்தில் இரண்டு விதமாக மாறிவிட்டன. ஒன்று, இஹ்லாஸ் என்பதற்கு நாங்கள் போடுகிற வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்காக செய்கிறோம் என்று செய்கிற ஒரு சாரார், இன்னும் ஒரு சாரார் நாம் அல்லாஹ்விற்காக செய்கிறோம், அடுத்தவர்கள் அப்படி அல்ல என்று அடுத்தவர்களை குறை சொல்லுகிற சாரார். நாம் அல்லாஹ்விற்காக செய்கிறோம் என்பது இருவரிடமும் இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சாரார் அல்லாஹ்விற்காக செய்கிறோம் என்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஒரு சாரார் அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டு தம்முடைய தஅவாவை முன்னேற்பாடாக நாம் தான் பெரியவர்கள் என்கிற மமதை போக்கோடு வாழுபவர்களாக இருக்கிறார்கள். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, தஅவா என்பது அடுத்தவர்களை ஏளனம் செய்து, அடுத்தவர்களை துச்சமாய் கருதி, அடுத்தவர்களை தாழ்த்திவிட்டு செல்லுகிற பயணம் அல்ல. தஅவா என்பது ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்து ஒற்றுமையாய் பயணிக்கிற ஒரு தருணம். அல்லாஹ் சூரா யாசினில் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஅவாவிற்கு ஒருவருக்கொருவர் பலமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறான் பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இஸ் அர்சல்னா இலைஹி முஸ்னைனி ஃபகஸ்ஸபூஹுமா, ரெண்டு தூதர்களை நாங்கள் அனுப்பினோம் அந்த சமுதாயத்தினருக்கு. இந்த இரண்டு தூதர்களையும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அப்படி பொய்ப்பித்த பொழுது நாம் என்ன செய்தோம் என்றால், மூன்றாவது ஒருவரை அனுப்பி அவர்களை நாங்கள் உறுதிப்படுத்தினோம், ஸ்திரப்படுத்தினோம். சளைத்து விட வேண்டாம், பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு துணையாக இன்னொருவரை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் மூன்றாவது தூதரை அனுப்பி அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், இன்னா இலைக்கும் முர்சலூன், நாங்கள் உங்களுக்கு வந்த தூதர்கள் என்று தான் சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, தஅவா என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதனால், குறிப்பிட்ட சாராரினால் சுருங்கி போகிற விடயம் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் துணையாக அடுத்தவர்களோடு சேர்ந்து பயணிக்கிற பயணம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா பஅத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, தஅவாக்களம் அன்றும் இன்றும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்கள் ஞாபகமூட்டுதலுக்காக மாத்திரமே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இன்னும் ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், தஅவா செய்கிற பொழுது தஅவாவிற்கு நிறைய இன்னல்கள், துன்பங்கள் வரும் என்பதை நாங்கள் வரலாறுகள் ரீதியாக நாங்கள் பார்த்து வருகிற ஒரு உண்மை. இந்த துன்பங்கள், துயரங்களின் பொழுதெல்லாம் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும்.
அந்த பொறுமையோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் தருகிற மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த பொறுமை அழைப்பாளர்களிடமும் இல்லை, ஒட்டுமொத்தமாக நான் மறுத்துவிடவில்லை, சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதாவது ஒரு மேலோட்டமான பகுதியில் அதிகமானவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நான் வெளிரங்கமாக சொல்கிறேன். தியாகம் என்கிற பகுதியை பேசக்கூடிய எம்மிடமும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை கேட்கக்கூடிய பொதுமக்களிடமும் இல்லை. உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மார்க்க உபதேசம் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு என்று வையுங்கள். ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்கு ஒரு குறித்த ஊரில் எத்தனை ரூபாய்கள் செலவழித்து ஒரு ஏற்பாடு செய்யப்படுகின்றன என்பதை யோசித்து பாருங்கள். நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன், சிந்தனைக்கு மட்டுமே. அத்தனை லட்சங்கள் செலவழிக்கப்படுகின்றன, அல்லது அத்தனை ஆயிரங்கள் செலவழிக்கப்படுகின்றன. அத்தனை செலவழிக்கப்பட்டும் அந்த இடத்திற்கு சமூகம் தரக்கூடியவர்களை பாருங்கள், மிக மிக விரல் விட்டெண்ணக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல மீடியாக்களின் மூலமாக பிரபல்யமானவர்களுடைய உபதேசங்களுக்கான வருகையும், மார்க்கம் பற்றிய தெளிவு புரிதலோடு இருக்கிற மார்க்க அறிஞர்கள் அவர்களோடு இருக்கிற அந்த உபதேசங்களின் பொழுது சமூகத்தினுடைய அங்கீகாரமும் மிக மிக குறைவாக இருக்கிற ஒரு கசப்பான உண்மையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ளவர்களே, இதற்கான காரணம் என்னவென்றால், என்னிடமும் உங்களிடமும் உபதேசம் என்பது எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் உபதேசங்களுக்கு சமூகம் அளிப்பதை விட, நாம் யாருடைய உபதேசத்திற்கு சமூகம் அளிக்கிறோம் என்கிற ஒரு நிலைமையும் அவர்களோடு சேர்ந்து என்னுடைய புகைப்படங்கள் வெளியாக வேண்டுமே என்கிற ஒரு பெருமை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, சில மனிதர்களுடைய தனிப்பட்ட சில தேவைகளாக இருக்கலாம், ஆனாலும் நான் சொல்லுகிற உண்மை புரிகிறதா? ஒரு காலத்தில் நான் சொன்னேனே, ஆரம்ப கால தாவா, உதாரணமாக இந்த பரகஹதனியா என்று வையுங்கள். இங்கு ஒரு புரோகிராம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்றால், இலங்கையினுடைய பல பாகங்களில் இருந்தும் வாகனங்கள் சாறை மாறியாக வந்து அவ்விடங்களில் சமூகம் அளித்த காலம். சில காலங்கள் சில மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம், ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர், அவருக்கு தெரிஞ்சா என்ன ஒதுக்கிடுவான் என்ற பயத்தில் ஒளித்து ஒளித்து குடும்பங்களுக்கு தெரியாமல் சமூகம் அளித்தவர்களை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் இருந்தார்கள், தங்களிடம் வாகனம் இருக்கின்றன, தன்னுடைய செலவழித்து அடுத்தவர்களை அழைத்து கொண்டு வந்த காலம் இருந்தது. இன்று சொந்த ஊரில் நடைபெறுகிற நிகழ்வுகளுக்கு கூட இருப்பவர்கள் வருவதில்லை. இன்னும் ஒரு கவலையான விடயம் என்ன தெரியுமா? ஏற்பாடு செய்வது நான் என்றால் என்னையோ என் குடும்பத்தையோ அவ்விடத்தில் காணவில்லை. அதுதான் கவலை கிடந்த உண்மை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை யோசித்து பாருங்கள். ஒரு நிகழ்வுக்கான ஏற்பாடு செய்பவர்களை நாங்கள் பார்க்கலாம். அன்றைய காலத்திற்கும் இன்றைய காலத்திற்கும் இடையில் இருக்கிற இந்த வேறுபாடு, அன்றைய காலம் அங்கே சென்று அவர்களின் உபதேசத்தை கேட்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பதிவு செய்யப்பட்ட ஒளிநாடாக்களை விற்பனைக்காக வைத்திருப்பார்கள். அதை வாங்கி சென்று தன் உறவுகளுக்கு காட்ட வேண்டும் என்கிற ஆசையோடு காத்திருந்து வாங்கிய காலம் இருந்தது. இன்று எல்லாம் யூடியூப்ல வருது, ஃபேஸ்புக்கில் வருதுன்னு சொல்லி அதை போட்டு வச்சுட்டு இங்க நம்முடைய எல்லா வேலையையும் செய்கிறோம். அவர் சும்மா கத்திக்கிட்டு இருப்பாரு மீடியால. என்ன செய்ய? அவர் பேசுகிற நேரம் டயர்டாகுனுச்சு, மீடியாவில் வந்தால் எம்பி மட்டும்தான் போகும். இப்போ அது கூட ஃப்ரீயானதுனால அதுக்கு கணக்கே இல்லாமல் போனது. அன்புள்ளவர்களே, உபதேசங்கள் செவிமடுக்க வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு உண்மை, ஒரு செய்தி, என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில் மாற்றம் தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடினால், அதே நேரத்தில் மாற வேண்டும் என்கிற எண்ணம் எம் உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனம் தரும். என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்து, புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய மாளிகைகளில் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வினுடைய வேத புத்தகங்களை ஒருவருக்கொருவர் படித்துக் கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கான சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல்படுத்துகிறார்கள். மலக்குமார்களுடைய கருணை, அந்த இடத்தில் இறங்குகிற அமைதி, அவர்களுடைய தௌபா, மனிதர்களுடைய கண்களுக்கு விளங்காத ஜீவராசிகளுடைய இஸ்திக்பார், இந்த சாதாரண மனிதர்களுக்காக. இன்னும் தெரியுமா?
ஒரு மனிதன் சாதாரணமாக போன நேரத்தில் ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு சும்மா வந்து உட்கார்ந்தான். இதை கேட்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை, அப்படி வந்து உட்கார்ந்தால் அவனுக்கு என்ன கூலி என்று மலக்குகள் கேட்ட பொழுது அவனுக்கும் இவர்களுக்கு கொடுப்பதை கொடுத்து விடுங்கள் என்று தாராளத்தன்மையோடு நன்மைகளை வாரி வழங்குகிற அல்லாஹ்வினுடைய இந்த கருணையை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ்வின் இந்த பொன்மொழி எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லித் தருகிறது? மார்க்கத்தை படிக்க அதன் சூழலை நோக்கி வர வேண்டும், அதன் சூழலுக்குள் வர வேண்டும், அந்த சூழலை உருவாக்க வேண்டும், அங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த யதார்த்தத்தை நாங்கள் தூரமாக்குவோமாக இருந்தால் வெறுமனே வாய்ப்பேச்சிற்கு நாங்கள் தியாகிகள் என்று பேசிக் கொண்டிருக்கலாம். அன்புள்ளவர்களே, அதன் மூலமாக ஒரு அடுபிசகேனும் ஒரு அணுவளவேனும் நன்மைகளை பிரயோசனங்களை கண்டுகொள்ள முடியாத துர்ப்பாக்கியசாலிகளாக மாற வேண்டிய ஒரு அவலநிலை வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இதே நேரத்தில் தஅவா செய்கிற பொழுது அது அறிஞர்கள் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டிய ஒரு உண்மையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். பாருங்கள், சூரா அராஃப்ல அஸ்ஹாபு சபுத் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை வாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், சனிக்கிழமைகளில் அவர்களுக்கு மீன் பிடிபடுவது அதிகமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் தடுத்திருந்தும் அவர்கள் ஒரு சூழ்ச்சியை கைக்கொண்டு அவர்கள் அந்த இடத்திலே அணை கட்டி அடுத்த நாள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள். இவர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்ட செய்தியை குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. அந்த நேரத்தில் ஒரு சாரார் இந்த மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், وَإِذْ قَالَتْ أُمَّةٌ مِّنْهُمْ لِمَ تَعِظُونَ قَوْمًا, இந்த உபதேசம் செய்தவர்களுக்கு ஒரு சமூகத்தினர் சொன்னார்கள், இவங்களுக்கெல்லாம் ஏன் நீங்க உபதேசம் செய்றீங்க, இவங்களுக்கெல்லாம் எதுக்காக சொல்றீங்க, இவர்கள் தான் அல்லாஹ் தஆலா அவர்களை அழிக்க இருக்கிறான் அல்லது கடுமையான வேதனைகளை கொண்டு தண்டிக்க இருக்கிற சமுதாயம், இவங்களுக்கு போய்த்து நீங்க ஏன் உபதேசம் செய்றீங்க? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் வார்த்தையாக வெளிவருகின்றன. ஒரு சிலருக்கு நாங்கள் சொல்லி இருப்போம், சொல்லிக் கொண்டு இருந்திருப்போம், அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய சிந்தனையில் வருகிற ஒன்று என்ன தெரியுமா? எவ்வளவோ சொல்லிட்டேன், இதெல்லாம் கேட்க மாட்டான், நபியே வந்து சொன்னாலும் இது திருந்துற கூட்டம் இல்லை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, முஅ்மின்கள் நாங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் சொல்லுங்கள் என்கிறான். கேட்க செய்வது யார்? அல்லாஹ். அல்லாஹ் விரும்பியவர்கள் தான் கேட்பார்கள், பிரயோசனம் அடைவார்கள். அந்த பிரயோசனம் அடையக்கூடியவர்கள் தம் உள்ளத்தில் மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த ஆசை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் மாற்றுகிறான். அல்லாஹ் விரும்பியவர்கள் தான் கேட்க முடியும் என்றால், நானும் நீங்களும் சொல்லுவது கடமை என்றால் சொல்லிவிட்டு விட்டுவிட வேண்டியது தானே. நாம் ஏன் தீர்ப்பளிக்க வேண்டும், இவர்களுக்கு சொன்னால் திருந்த மாட்டார்கள் என்று? நான் கேட்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டாமா? நானும் நீங்களும் சொல்லியதில் ஏதோ தவறு இருக்கலாம், என்னுடைய பேச்சினுடைய முறை புரியாமல் இருந்திருக்கலாம், நான் பேசிய விதம் பிழையாக இருக்கலாம், நான் அவசரத்தில் எதையாவது சொல்லி இருக்கலாம், நான் என்னுடைய வார்த்தைகள் தவறவிட்டு இருக்கலாம், அவன் புரியும் வண்ணம் சொல்ல தெரியாமல் நான் இருந்திருக்கலாம் என்று தன்னை குறைப்படுபவன் யார் இருக்கிறான்? இல்லை, எம்மில் யாரும் இல்லை. நாம் யார் தெரியுமா? நாம் பரிசுத்தவான்கள், பெர்ஃபெக்டானவர்கள். இப்படியான எண்ணத்தோடு எம் பயணம் இருப்பதனால் அடுத்தவர்கள் திருந்தவில்லை என்கிற ஆதங்கம் என்னையும் உங்களையும் அவர்களுக்கு தீர்ப்பளிக்க செய்கிறது. அந்த நேரத்தில் இந்த மக்கள் சொன்னார்கள், நாங்க எதுக்காக சொல்றோம் தெரியுமா? அல்லாஹ் அழிக்க போறான், கடுமையான தண்டனை கொடுக்க போறான், அது ஒரு பகுதி. ஆனால் நாங்கள் சொல்வது எதற்காக என்றால், காலு மஅ்திரத்தன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக. ரப்பு எங்கள்கிட்ட கேட்டால் சொன்னாயா என்கிற கேள்விக்கு என் பதில் என்ன? அதில் இருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்ல வேண்டும் அல்லவா? சமுதாயம் கெட்டுப் போகிறது என்பதற்காக விட்டுவிட முடியாது. எங்களுடைய தஅவாவினுடைய இலக்கு இறைவன் திருப்திக்காக, இறைவன் என்னை விசாரித்தால் அதில் நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், வலஅல்லஹும் யத்தகூன். சில நேரம் அவங்க தக்வா உள்ளவங்களா மாறலாம் இல்லையா?
இந்த மக்கள் சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, எனவே அல்லாஹ்வின் அதிகாரங்களை கையில் எடுத்த பாவிகளாக இஸ்லாத்தை அறிந்த, கொள்கையை புரிந்த, கொள்கை தெளிவோடு வாழுகிற நானும் நீங்களும் மாறிவிடக் கூடாது. மாற்றமாக எம்முடைய கடமை, எம்முடைய செயல்பாடுகளினால், சொல்லால், ஒவ்வொன்றின் மூலமாக அடுத்தவர்களுக்கு நன்மைகளை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் முன்னால் வாழ்ந்த தியாகிகள், வாழ்ந்த மனிதர்களுடைய சில தியாகங்களை கற்றறிந்து, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை புரிந்து, இன்றைய காலம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கும் மிக பெரும் அருள் என்று எண்ணி அந்த அருளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக, அடுத்தவர்களோடு சேர்ந்து பயணிக்கிற, துணை நிற்கக்கூடிய நல்ல மக்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரே ஒரு விடயம் மாத்திரம் நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அது என்னவென்றால், எந்தெந்த இடங்களில் மார்க்க உபதேசங்கள் இடம்பெறுகின்றனவோ அப்படியான இடங்களுக்கு எங்கள் நேரங்களை, காலங்களை தியாகம் செய்ய வேண்டும். குறிப்பாக எமது பிரதேசங்களில் நடைபெறக்கூடியவைகளாக இடங்களாக இருந்தால், மார்க்க உபதேசங்களாக இருந்தால், குறிப்பாக இளம் வயதினர், இளைஞர்கள், இளம் யுவதிகள், இது போன்றவர்கள் அப்படியான இடங்களுக்கு சமூகம் தந்து அதனுடைய பிரயோசனங்களை கண்டுகொள்ள முயற்சிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும். தஅவா களங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்படி அலங்கரித்தால் அல்லாஹு தஆலா எம் எல்லோரையும் மறுமை நாளில் அவனுடைய விருப்பத்திற்குரியவர்களாக அங்கீகரித்து அலங்கரிப்பான் என்கிற பேரொன்மையை புரிந்து நடந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அறிவையும், நிம்மதியான வாழ்வையும், சரீர சுகத்தையும், சந்தோஷத்தையும், உறுதியான ஈமானையும் தந்து எம் அனைவரையும் ஈருலகிலும் பொருந்திக் கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.